யுத்தத்தை நான் முடிச்சே தீருவேன். யாரு சொல்லிட்டா? நம்மால் ஜெலன்ஸ்கியே சொல்லிட்டாரு. ஒரு பய ஊருக்குள்ள நம்பல. இன்னையோட நான் குடிய விட்டுறேன், கடைசி ரவுண்டு குடிச்சுக்கிறேங்கன்னு சொன்னா எப்படி சிரிப்பாங்களோ அதே மாதிரி ஆயிப்போச்சு. காரணம், ஏதாச்சும் ஒரு சிண்டு முடிகிற வேலையை ஒரு லைன்லயோ ரெண்டு லைன்லயோ தலைவன் எழுதி வச்சிருப்பேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சனால அமைதியா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஷயத்த. மொத்த விஷயமும் நமக்கு தேவையில்ல, ஒரே ஒரு பாயிண்ட்ல இந்த விவகாரம் அப்படிங்கிறது ரஷ்யா ஏத்துக்கிறது ரொம்ப சிரமம்பா அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. ஆனா அண்ணன் அமெரிக்கா அவனுங்க சார்ந்த ஒரு டசன் ஏஜென்சிகள் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு பழகி போச்சு உலகத்துக்கு. அதையே உண்மையா மாத்தியும் விட்டுருவாங்க. ரஷ்யா ஏத்துக்குச்சு அப்படிங்கிற தகவல் வருது. முதல்ல பாயிண்ட பார்ப்போம், அதுக்கப்புறம் விரிவா பார்க்கலாம். விரிவாவே பார்க்க தேவையில்ல, அந்த விவகாரத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இது ஊருக்கு போகாது அப்படின்னு. பாதி வழியில பிரேக் டவுன் ஆயிரும். NH-54லயான்னு கேட்கக்கூடாது. டொனட்ஸ் லுகான்ஸ் பகுதிகளில் ரஷ்யா ஏறக்குறைய 90%க்கும் மேல கொடிய பறக்க விட்டு நிக்கிறாங்க. அந்த 10%க்குள்ளதான் யுத்தம் தீவிரமா நடக்குது. 10%த்துல எந்த நேரத்திலையும் துப்பாக்கியை தூக்கி போட்டு ஓடுற ரேஞ்சில தான் உக்ரைன் ராணுவம் நிக்குது. அதனாலதான் பேச்சுவார்த்தையில உட்காரும் போதே அதை முழுசா ரஷ்யா பக்கம் அறிவிச்சிடணும். மற்ற பிராந்தியங்கள் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையில உட்கார்ந்து பேசிக்கலாம். பஃபர் ஜோனை பொறுத்த வரையும், அதாவது பஃபர் ஜோன்ல நாங்க எங்க நிக்கிறோமோ அங்க இருந்து பின்வாங்கிக்குவோம், பஃபர் ஜோன்ல இருக்கக்கூடிய உக்ரைன் ராணுவமும் பின்வாங்கிக்கணும் அப்படிங்கறதான் டீலு. ஆனா இப்ப ஜெலன்ஸ்கி அதை அப்படியே முன்னாடி தூக்கி வைக்கிறார். என்ன அப்படின்னா, மற்ற பகுதிகள் இப்ப உதாரணத்துக்கு ஜாப்ரோசியா பகுதிகள்ல எல்லாம் நிறைய பகுதிகள் அப்படின்னாலும் 90% பகுதிகள் கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது. ஆனா ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரை என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா பகுதிகளில இருந்தும் ரஷ்ய ராணுவம் பின்வாங்கிக்கணும், உக்ரைன் ராணுவமும் பின்வாங்கிக்கும். அதே மாதிரி டொனட்ஸ் லுகான்ஸ் பகுதிகளில் 90% பிரச்சனை இல்லை, இந்த 10%த்துல ரஷ்ய ராணுவமும் பின்வாங்கிக்கும், உக்ரைன் ராணுவமும் பின்வாங்கிக்கும். பின்வாங்கினதை பூராமே ஸ்பெஷல் ஜோனா அறிவிச்சுட்டு போயிடணும். பஃபர் ஜோன்னா வேற கணக்கு வரும், ஸ்பெஷல் ஜோன்னா வேற கணக்கு வரும். அதாவது எல்லா ஃபோக்கஸும் அங்க இருக்கும், வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்க வேண்டியதுதான ஒரு அர்த்தத்துக்குள்ள போகுது. வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா விவகாரம் இழுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப போற நிறுத்திட்டோம், பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி ஒரு 3 வருஷத்தை ஓட்டுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் அவுட்லைனை கொடுக்குற மாதிரி இருக்கு ஜெலன்ஸ்கியோட திட்டம். ஆனா ரஷ்யாவை பொறுத்தவரையும் இதை மென்ஷன் பண்ணல. அவர்கள் இதுக்கு பதிலா சொல்றது என்ன அப்படின்னா, உக்ரைன் படைகள் முன்னேறுச்சு, அதாவது பின்வாங்கின பகுதிகளில் ரஷ்யா பின்வாங்கிக்கும். ஆனா உக்ரைன் படைகள் முன்னேறுச்சு இல்ல பின்வாங்காம ஏமாத்துறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நாங்க மறுபடியும் யுத்தத்தை ஆரம்பிச்சு அந்த பகுதியை எடுக்கிறது மிக சுலபம், செஞ்சே தீருவோம் அப்படின்ட்டார்கள். ஆனா பஃபர் ஜோன்ல தான் நாங்க சொல்ற இந்த தியரி ஒத்து வரும்னு அவர்களும் சொல்ல. ஆனா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சொன்னதுக்கு தான் இந்த பதில் அப்படின்ட்டார்கள். அப்ப டைரக்டா டொனட்ஸ் லுகான்ஸ் பகுதிகளிலே அவரோட தியரியை ஓகே சொல்லலாம் அப்படிங்கிற மூடுக்கு ரஷ்யா இருக்கா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் மிக மிக குறைவு. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்து ஜெலன்ஸ்கி சொல்றதே வில்லங்கத்தோட உச்சகம். ஏன் அப்படின்னா, ஏறக்குறைய நேட்டோவோட படை வீரர்கள் உள்ளுக்குள்ள வந்துருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். உள்ளுக்குள்ள வரணும், பாதுகாப்பு தரணும், எப்ப பேச்சுவார்த்தை நடக்கும் போதே. அப்ப படைகள் தாறுமாறா மொபிலைஸ் ஆகிறத ரஷ்யா என்னைக்குமே விரும்பாது. அதுவும் பகுதிகள் செட்டில் ஆகாம படைகள் உள்ள வரத வாய்ப்பே கிடையாது. அடுத்த விஷயம் அப்படிங்கிறது, இந்த இணைக்கிறதுக்கு மீண்டும் ஓட்டெடுப்பு வாக்கெடுப்பு அப்படின்ட்டாரு. இந்த ஓட்டெடுப்பு வாக்கெடுப்புலாம் மரியப்பல்ல எல்லாம் எப்பயோ ரஷ்யா முடிச்சிட்டாங்க. அதனால வெற்றிகரமா முடிச்சு சேர்த்துருவாங்க, பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் இவர்களை நடுவுல வச்சுக்கிட்டு இந்த ஓட்டெடுப்பு வாக்கெடுப்புக்குள்ள எல்லாம் ரஷ்யா போகுமா அப்படின்னு கேட்டா அதுவும் நமக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. இப்ப வாய்ப்பே இல்லாத தூக்கி போட்டு இன்னும் 10 வருஷம் இழுக்க பாக்குறாரான்னு கேட்டா 10 நாள் கூட இழுக்க முடியாது இந்த மனுஷனால அப்படிங்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு முடிக்கணும், அண்ணன் அமெரிக்கா முடிக்கிறதுல ரொம்ப தீவிரமாயிட்டாங்க. அவனுங்க இப்ப இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நான் முடிச்சு வைக்கிறேன்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு. பாகிஸ்தானை நாங்களே முடிச்சிருவோம், நீ எதுக்கு நடுவுல வரங்கிற மாதிரி இந்தியாவோட செயல்பாடு இருக்கு. அதை விரிவா CTNல பார்ப்போம். ஐயா சாமி, நீ இங்கேயே ஒழுங்கா வர மாட்டேங்கிற அப்படின்னு திட்டக்கூடாது. எல்லா பக்கமும் ஒழுங்கா வர முந்தா நேத்து சொன்ன மாதிரி கடவுள் கை கொடுப்பார்.
அதனால அவர்கள் அந்த ரேஞ்சுக்கு பிஸி ஆயிட்டார்கள். சீனா, ஈரான் ஊருக்குள்ள இல்லாத பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லி பஞ்சாயத்து கிளம்புற லெவலுக்கு பிஸி ஆனனால, இந்த பகுதிகள்ல உடனே முடிப்பார்கள். ஜெலன்ஸ்கி என்னத்தையோ எழுதி குடு வழக்கம் போல. நான் பேசுறது தான் முடிவுன்னு, இதுலருந்து ஒரு 4 பாயிண்ட்ட தூக்கி கசக்கி வீசுறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒத்து வராட்டி ஜெலன்ஸ்கிய ரஷ்யா கசக்கி வீசிக்கிறியா? அப்படின்னு கேட்கறக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கிறிஸ்மஸ ஒட்டி தன் மக்களுக்கு சேட்டைய குடுக்கணும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி குடுத்திருக்காருன்னு தான் இந்த விஷயத்த பார்க்கப்படுது. ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரை என்ன வேணாலும் பேசட்டும். ரஷ்யா சொல்றது தான் இறுதி முடிவா இருக்கும். ரஷ்யாவ பொறுத்தவரையும் இந்த சண்டைகள்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது, கிறிஸ்மஸ் யுத்தம் அப்படின்னே தனியா அவர்கள் போட்டு பல பகுதிகள கைப்பத்தி வச்சிருக்கார்கள். அதே மாரி ஜெலன்ஸ்கிக்கு முடிக்கிற மூடு இல்லாட்டி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க யுத்தத்த தீவிரமா நடத்தி, ரஷ்யாவோட மெயினான டார்கெட் எல்லாத்தையும் முடிச்சே தீருவோம்னு மறுபடியும் அறிவிச்சிருக்காருங்க. அப்ப அமெரிக்கா வழிக்கு வந்துதான் ஆகணும். இல்ல ரஷ்யா முரண்டு பிடிக்கும். அதுக்கப்புறம் உக்ரைன முடிக்கும். அதனால ஜெலன்ஸ்கியோட கிறிஸ்மஸ் கூத்து தானே இது தவிர, இத தாண்டி பெரிய மைலேஜ் இருக்கும். யுத்த காலத்துல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருங்கிறக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறது எதார்த்தமான உண்மை.